புதுக்கோட்டை அருகே டீ கடையில் பணம் கேட்டு மிரட்டிய மர்ம கும்பல் மீது கொதிக்கும் டீயை முகத்தில் வீசியுள்ளனர். பணம் தர மறுத்த கடை உரிமையாளரின் முகத்தில் கொதிக்கும் டீயை ஊற்றி அராஜகம் நிகழ்ந்துள்ளது. மேலும் சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் காவல்துறை விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுவாமிநாதன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் சுவாமிநாதன், புதுக்கோட்டை அருகே கொதிக்கும் டீயை முகத்தில் மர்ம நபர்கள் வீசியுள்ளார்கள். இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். அஸ்வினி, புதுக்கோட்டை அருகே டீக்கடை ஒன்றில் பணம் கேட்டு மிரட்டி பணம் தர மறுத்ததால் கொதிக்கும் டீயை அவர் மீது ஊற்றிய நிலை தற்பொழுது வெறும் சோகத்தையும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் திருச்சி புதுக்கோட்டை தேசிய நெடுஞ்சாலையில் பள்ளத்துப்பட்டி அருகே கடந்த 15 ஆண்டுகளாக டீக்கடை வைத்து நடத்தி வருபவர் மாறிவிட்டு இவர் நேற்று காலை வழக்கம் போல தனது கடையில் வியாபாரம் செய்து கொண்டிருந்த போது அங்கே வந்த மர்ம நபர்கள் 4 பேர் அவரிடம் பணம் கேட்டு மிரட்டியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில அவர் பணம் தர மறுத்ததால் ஆத்திரமடைந்த 4 பேரும் அவரை கடுமையாக தாக்கியோடு அவர் மீது கொதிக்கும் டீயை ஊற்றி சூட்டி சென்றுள்ளார். இது மேலும் அந்த இடத்துல பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டதோடு அவர் காயத்தால் சுட்டுள்ளார். இது குறித்தான சிசிடிவி காட்சியோடு கீரனூர் காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்டவர் புகார் மனு அளித்துள்ளார். இதுவரை எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதனை அடுத்து அவரது மகன் தற்போது சமூக வலைதளத்தில் பதிவிட்டு காவல்துறையில் அலட்சியம் செய்யப்படுவதை சுட்டிக்காட்டியதோடு உடனடியாக இது குறித்து தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் என்று கூறி காவல்துறையினருக்கு கோரிக்கை விடுத்ததோடு தற்போது இந்த சிசிடிவி காட்சி வீடியோ காட்சியை சமூக வலைதளத்தில் பரவுகிறார். இந்த சமூக பரவப்பட்ட சிசிடிவி காட்சியானது தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது மேலும் தொடர்ந்து இது போன்ற அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகளை காவல்துறையினர் உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும் பொதுமக்கள் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி சுவாமிநாதன்.